அரசியல் புரட்சி அப்படின்னு ஒரு கவிதை புத்தகம் ஒன்று வெளியிடலாம் இருக்கீங்க. சரி, விந்தை உலகமடா, விசித்திர மனிதரடா, வித்தியாசமாய் குணம் கொண்ட பிறவியடா, ஆட்டு மந்தை கூட்டமடா, அல்லல் படும் அடிமையடா, வீட்டுக்குள் விதியை நம்பி வீதி வராம கூட்டமடா, நாட்டுக்குள் தீமை கண்டால் நடுநடுங்கி ஒளியமடா, அதிகாரம் பாயும் என்றால் பதுங்கித்தான் போகுமடா, அடிமட்ட வாழ்க்கையிலே அல்லல் படும் கூட்டமடா, மானுட கூட்டத்தினில் நிறங்கள் பல உள்ளதடா, தீண்டா மூத்த கொடியை முன்னேற்றும் திராவிட நிற கருமையடா, செங்குருதி நிலத்தில் சிந்தும் செந்நிற கூட்டமடா, கொள்கைகள் கோடியடா, புனிதவனை நிமிர்த்துமடா, செந்நிற கொடி பறந்தால் பஞ்சம் பறந்தோடுமடா, மதத்திரை கிழித்து ஜாதித்திமீர் ஒழித்து புது பூமி தோன்றிட புரட்சித்தி ஏற்றுமடா. பொது உடைமை புத்தியா? பொது உடைமை புத்தி கவிதையுடைய தலைப்பையா? 1000 வேலைக்காரன் உழைக்க அங்கு ஒரு பணக்காரன் உருவாகிறான். ஓடி உழைக்கிறார் உழைப்பாளி, உட்கார்ந்து உண்கிறான் முதலாளி, பகல் தாண்டி உழைக்கும் தொழிலாளி, பசி தூக்கும் மறக்கும் பெரும் தியாகி, பட்டினிக்கு பழகியது பாட்டாளி ஜாதி, வேறு உழைப்பிலும் சொற்பமே அவன் பெரும் கூலி, தன் உழைப்பின் கூலி குறைவானாலும் பிறர் உணவின்றி இருப்பதை கண்டால் தன் இருப்பினில் இருப்பதை பகிர்வான் ஏழை பாட்டாளி, உதவும் பழக்கம் உள்ளவன் உழைப்பாளி, உலகை கட்டமைத்த கலைஞன் தொழிலாளி, வறுமையே சொந்தம் ஏழ்மையே சொத்து என்றும் மாறாமல் இவர் நிலை. ஆனால் இவர் கடின உழைப்பால் உலகமே மாறிவிடும். வியர்வாசம் அறியாதவனிடம் செல்வம் கோடிவிடும், உடல் உழைக்காத அவனிடம் கோடிகள் தேடிவிடும். உழைப்பவரை நோக்கி என்று விடியல் தோன்றிடும், பொது உடைமை புத்தி கொண்டாலே அனைத்தும் இங்கு மாறிவிடும்.